எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எப்பயுமே சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் ஒரு வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போகுதுன்னா அங்கே 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 அடிக்கக்கூடாது. அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார். அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம். ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம். எவ்வளோ கஷ்டம் ஒரு திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கடினமான உழைப்பாளி. யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கன்னோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க. அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. குழந்தைங்க, லேடிஸு, ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்கு வந்தது தான் அவரோட பெரிய ப்ளஸ்.